இன்னைக்கு நம்ம புரோக்கன் ஃபெய்த் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதை பார்க்கலாம். இதில் என்ன சொல்றாருன்னா அவர் டிசைட் பண்றாரு, ஓகே விருந்தாவனம் நம்ம ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போய் ஸ்டே பண்ணலான்னா, அவருடைய குரு மகாராஜ் எப்பவுமே கார்த்திக் மாசத்துல கோவிந்த் குண்ட் அங்கதான் ஸ்டே பண்ணுவார். ஸோ நம்மளும் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு ஃப்ரெண்டு, விஸ்வாம்பரருடைய ஃப்ரெண்டு ஹன்ஸ் அப்படின்றவர், அவர் ஒரு யங் ஆர்கிடெக்ட் ஃப்ரம் வெய்னா. அவருக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போறேன்னா எனக்கு அங்க நான் உனக்கு அகாமடேஷன் அங்க ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கோவர்தனுடைய வில்லேஜ்ல அந்த டவுன்ல எனக்கு ஒரு கோவிந்த் குண்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாவே எனக்கு ஒரு ஹவுஸ் இருக்கு. அதுல 2 ரூம் இருக்கு. ஸோ நீ போனேன்னு சொல்லு, நான் என் நெய்பர் கிட்ட தான் கீ கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி உனக்கு கீ கொடுக்க சொல்றேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த 2 ரூம்ல ஒரு ஸ்லீப்பிங் ரூம் ஒன்று இருக்கும், பெட்ரூம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுல கார்பெட்ல நீ அப்படியே சைட்ல இழுத்தேன்னா என்னன்னா அங்க கீழே ஒரு குஃபா இருக்கும். குஃபானா கேவ் இருக்கும். நான் அது கேவ் கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா பழங்காலத்துலலாம் இந்த சாதுக்கள்லாம் ஹீட்ல இருந்தோம். டே டைம்லலாம் ரொம்ப ஹீட்டா இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்ல இருந்தோம். அப்புறம் சவுண்டு ரொம்ப நாய்ஸ் அதிகமா இருக்கும் வெளியெல்லாம். ஸோ இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவங்க என்னன்னா இந்த மாதிரி கேவுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய பஜனா பண்ணுவாங்க. பஜனானா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது, அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் ஸ்மரணம் பண்றது, மெடிடேஷன், இதெல்லாம் தான் பஜனா. ஸோ அவங்க கேவுக்குள்ள தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி என்னோட வீட்டில் அந்த ஸ்லீப்பிங் ரூம்க்கு கீழே நான் ஒரு கேவ் கட்டி வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, உனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கேவை பற்றி யாருக்குமே தெரியாது, 2 பேருக்கு தான் தெரியும். எறும்புகளுக்கும் எலிகளுக்கும் மட்டும்தான் அந்த கேவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஸ்வாம்பரர் கிளம்பி போயிட்டு அந்த ரூம் எடுத்துடுறாரு. சரி, லாஸ்டா ஒரு முறை அட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு விஸ்வாம்பரர் நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய லாஸ்டா ஒரு முறை ட்ரை பண்ணலாம், போயிட்டு நம்மளுடைய ஃபெய்த் சரி பண்றதுக்கு போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் அவரோட ஃபெய்த் உடைஞ்சு போச்சு, புரோக்கன். ஏன்னா அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல நல்ல டீப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா மாதிரி அவருக்கு தெரியல. அவருக்கு எதுவுமே கன்வின்சிங்கான எந்த ஒரு ப்ரூஃபும் அவருக்கு கிடைக்கல. இந்த நம்ம போற பாத்து கரெக்டா தான் கொண்டு போதா அப்படின்னுட்டு. ஸோ அதனால அவருக்கு ஃபெய்த் எல்லாமே போயிடுச்சு. சரி, இது ஒரு லாஸ்டா ஒரு முறை நம்ம நம்மளுடைய ஃபெய்த்தை சரி பண்றதுக்காக ஒரு முறை லாஸ்ட் முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் அவருடைய குருவை பார்க்க போறாரு. குருவை பார்க்க போகும்போது அவர் வெஜிடபிள்ஸ், அவரோட குருக்கு பிடிச்ச கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க குருக்கு சமைக்கிற ஒரு பெங்காலி டிவோட்டி இருக்காங்க, அவர்கிட்ட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணும்போது அவருடைய குரு கௌர் கிருபா சுவாமி, அவருடைய குரு, அவர் பரிக்கிரமா முடிச்சுட்டு உள்ள வா விஸ்வாம்பரா அப்படின்ட்டு உள்ள உட்காடுறாங்க ரூம்குள்ள. ஜஸ்ட் அந்த ரூம்ல ஒரு விளக்கு மட்டும்தான் எரியுது. அங்கிருந்து பார்த்தா அழகான கோவர்தன் ஹில் தெரியுது அவங்களுக்கு அந்த ரூம்ல இருந்து பார்க்கும்போது. அவரோட சுவாமியோடைய ஃபேஸ் பார்த்தா அப்படியே எல்லாம் அப்படியே பயங்கர தின்னாயிட்டு இருக்கு, ஒட்டி போயிருக்கு. ஏன்னா அவர் ஆஸ்டரிட்டிஸ் நிறைய ஃபாலோ பண்ணாதால கொஞ்சமா சாப்பிட்றது, கொஞ்சமா தூங்குறது, ஆனா நிறைய நேரம் மெடிடேஷன் பண்றது, நிறைய ரவுண்ட் ஸ்டாண்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் ஆஸ்டரிட்டிஸ் இருந்ததெல்லாம் அவரோட ஃபேஸ் ரொம்ப தின்னா இருந்துச்சு. ஆனா அவரோட கண்ணு மட்டும் ஃபுல்லா அப்படியே பிரைட்டா இருந்ததுதான், லைட் அப்படியே பளிச்சுன்னு இருந்ததுதான். அவர் அந்த ரூம்லயே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆல்டர்ல ராதாகிருஷ்ணா விக்கிரகம் அப்படியே லைவா உயிரோட இருக்க மாதிரி அந்த ஃபீலிங் இருந்தது அந்த ரூம்லயே. கௌர் கிருபா சுவாமி கேட்குறாரு, வெல்கம் விஸ்வாம்பரா, எனக்கு நீனும் மைண்ட்ல ஏதோ நினைச்சிட்டு இருக்க மாதிரி, திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே வா, இன்னைக்கு நான் ரெடியா இருக்கேன், உனக்கு என்ன டவுட்டோ எல்லாத்தையும் அதை பத்திலாம் பேசலாம் வா அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாம்பரா டிசைட் பண்ணிட்டாரு, ஆமா இன்னைக்கு நமக்கு குரு கிட்ட நம்மளோட ஓப்பனை நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணிடணும், நம்ம மனசுல இவ்வளவு நாளா வச்சிருக்க அந்த சந்தேகத்தை ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் எஸ் குரு மகாராஜ், எனக்கு 2 டவுட் இருக்கு. ஒன்று என்னை பத்தியே ஒரு டவுட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டீச்சிங்ஸ் நீங்க கொடுத்தீங்க இல்லையா, போதனைகள், அதெல்லாம் நான் ரிசீவ் பண்ணலையா, அந்த போதனைகள் மேலேயும் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்றாரு. நான் எப்பதான் இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இந்த என்ஜாய் பண்ணணும்ன்ற இந்த மென்டாலிட்டி எப்போ என்னோட அந்த இம்ப்ரெஷன்ஸ் போன பிறவிலேருந்து அப்படியே எத்தனையோ பிறவிலேருந்து அது கண்டினியூ ஆகிட்டே வருது. ஸோ அதுலேருந்து நான்
கண்டிப்பாக நான் வெளியே வர முடியுமா, ஃபுல்லாக இதுலேருந்து ஃப்ரீ ஆக முடியுமா, என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசைகள் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் வந்து சொல்கிறீங்க, ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க, திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, சாண்டிங் ஹோலி நேமை வந்து சாண்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஆக முடியும், சாண்டிங் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக இதையே தான் நீங்கள் பிரச்சாரமும் பண்ணிட்டு வரீங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்துட்டு யாரெல்லாம் உங்களுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தான் அட்வான்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட, முன்னாடி இருந்த மக்களோட இப்போ கொஞ்சம் அவங்க அட்வான்ஸ் ஆன மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வந்து சக்சஸ் ஆன மாதிரி அந்த ஸ்டோரிஸ் தான் நான் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கௌரவ கிருபா சுவாமி ஆன்சர் பண்றாரு. எஸ், கரெக்டான கொஷின்ஸ் தான் நீ கேட்ட, வா வா கிட்ட வா உட்காரு, அட்டன்டிவா கேளு அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன ஆகுறோம்னா வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ல வந்து ரொம்ப லாங்கா எத்தனையோ பிறவி வந்து அப்படியே அப்சர்வ்டா இருக்கும் இதுல இல்லையா, ரொம்ப நாளா இருக்கும். அதனால வந்து அதோட ஃபயர், இந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஃபயர் வந்து ரொம்ப அதிகமா கொழுந்து விட்டு எரியுது நம்மளுடைய ஹார்ட்ல. ஏன்னா இது ரொம்ப பிறவியா நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அது எரிஞ்சு, அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸே வந்து எரிச்சிடுச்சு. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை எரிச்சது மட்டும் இல்லாம மறக்கடிச்சிருச்சு. நான் யாரு, கடவுள் யாரு, எனக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன சம்பந்தம், எல்லாத்தையுமே அது வந்து எரிச்சிடுச்சு. அதனால நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நானு அது நமக்கு விட்டுட்டு போனது ஒன்னே ஒண்ணுதான், இந்த டிசையர்ஸ் எல்லாம், என்லெஸ் டிசையர்ஸ், அளவில்லாத ஆசைகள் தான் எத்தனையோ பிறவியா வந்து 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 அதுதான் நம்மளுக்கு விட்டுட்டு போச்சே தவிர இது எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருச்சு. நம்ம யாரு, கிருஷ்ணாக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், மறந்துட்டோம். அதனால இந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுது இல்லையா இந்த நெருப்பு, இந்த அளவில்லாத ஆசைகள், இந்த நெருப்பை வந்து அணைக்கணும்னா சாதாரண கொஞ்சம் தண்ணி இல்லாம பத்தாது, அப்படியே வெள்ளம் வரணும். வெள்ளம் வந்தாதான் வந்து அதை அணைச்சிட்டு அங்க இருக்கிற அந்த அழுக்கெல்லாமும் வந்துட்டு ஹார்ட்ல இருந்து அடிச்சுட்டு வெளியே போனோம்னா வந்துட்டு வெள்ளம் வந்தாதான் இது பண்ண முடியும். அது என்ன வெள்ளம் அப்படின்னா கருணை வெள்ளம். அது வந்தாதான் வந்துட்டு நமக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. 525 வருஷத்துக்கு முன்னாடி, 525 இயர்ஸ் முன்னாடி சாக்ஷாத் கிருஷ்ணாவே கௌரஹரியா இங்க அப்பியர் வந்தாரு. அவரு இந்த டிசையர்ஸ், இந்த அளவில்லாத ஆசைகள் அப்படின்ற நோய்க்கு மருந்து கொண்டு வந்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, யாரோ கொஞ்சம் பேர் தான் வந்து அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க, இந்த ப்ராசஸை எடுத்துக்கிட்டாங்க, அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டவங்கள கொஞ்சம் பேர் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் பேர் தான் வந்து கரெக்டான வேலை, பிரிஸ்கிரிப்ஷன் படி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்றியா, நானும் சின்சியரா ட்ரை பண்றேன் அப்படின்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்னா நான் அந்த மெடிசனை எப்படி ப்ராப்பர் வேலை எடுத்துக்கணும் அப்படின்றத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சன் செட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீ வந்து வீட்டுக்கு போ, இதை பத்தி யோசிச்சு பாரு. நீ வந்து நான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீ வந்து ஃபாலோ பண்ற அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து உன்னோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் இல்லையா, நான் என்கிட்ட இருந்து போதனைகள்லாம் ரிசீவ் பண்றீங்க இல்லையா, அதை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். இது வந்து சும்மா ஒரே பிலாசபி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது வந்து வெறும் பிலாசபியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி சாப்பிடுறோமோ, நமக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்டோம்னா தான் அந்த பசி வந்து அடங்கும். அந்த மாதிரி இந்த இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா போட்டோம்னா, ப்ராக்டிஸ்ல போட்டா மட்டும்தான் நமக்கு ரியலைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இது வெறும் ஹியரிங் மட்டும் கிடையாது. நீ வந்து இதை வந்து ப்ரீத் பண்ணணும், எப்படி சாப்பிட்றோம், ப்ரீத் பண்றோம், அந்த மாதிரி இதை வந்து நீ ப்ராக்டிஸ்ல வந்து போடணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னுட்டு விஸ்வாம்பரர் கிளம்புறாரு. குரு மகாராஜ் வந்து இருட்டாயிடுச்சு, கிளம்புன்னு சொல்றாரு. சரின்னுட்டு அவருடைய ரெட் பைசைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவரோட ஆன் த வேல போகும்போது நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம என்ன குருவை டெஸ்ட் பண்றோமே அப்படின்னுட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இந்த லோன்லியான பிளேஸ்ல வந்து இதை விட்டா நமக்கும் வேற வேலை இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு.